எபிசோட் 82 தான் பார்த்தீங்கன்னா, அப்பா எங்கெங்கேயோ போயிருச்சுங்க. அதாவது ஒருத்தர் ஒருத்தரோட அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு இன்னொருத்தர் பேச போய் எல்லாருக்குள்ளாரையும் சண்டை, பிரச்சனைன்ற மாரி. ஆனா அத சூப்பரா காட்டியிருப்பாங்க. அதாவது ரொம்பவே வந்து ரியலா ஃபீல் ஆகும் அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆகுறது. வேலு பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்கி கிட்ட ரூம்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. "என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி இருக்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, "இல்ல இந்த மாதையன் கோவத்தினால ஃபர்ஸ்ட்டு டோர்னமெண்ட்டே வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு போயிருக்கும். ஜஸ்ட்ல தப்பிச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் கோவத்தால வந்து நம்ம நட்ராஜ் அதாவது கோச்ச வந்து வெளிய அனுப்பிட்டான். சரி வெளிய தான் இந்த மாரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, கடைசியில டீமுக்குள்ளேயே வந்து ஆரம்பிச்சுட்டான். இவன் இவ்ளோ விஷயத்த பண்ணியும், இவன் தான் கரெக்ட்ன்னு தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இத நெனச்சா தான் எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு நம்ம வேலு சொல்றாரு. நானும் அத தான்டா எல்லார்ட்டயும் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஜாக்கி ஃபீல் பண்றாரு. ஒரு சைட் தியோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிச்சுவேஷன நல்லா புரிஞ்சுகிட்டு எப்படியாவது மாதையன கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக போறாங்க. பட் மாதையன் அவாய்ட் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்காரு. அண்ட் போறப்போ பார்த்தீங்கன்னா தூரத்துல ஜாக்கி அண்ட் வேலு நின்னு பேசிட்டு இருக்கிறத வேற பார்த்துட்டு, இவருக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஒரு மாரி அவர் ஃபேஸ பார்க்குறப்போவே வந்து அத ரொம்ப மிஸ் பண்ற மாரி ஃபீல் பண்ணுவாரு. பட் அட் த சேம் டைம் ஜாக்கி சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் திரும்ப இவருக்கு மைண்டுக்கு வந்துட்டு, இது சரி வராதுடா அப்படிங்கிற மாரி திரும்பி வந்து அவர் போவாரு. நேரா போயிட்டு அவரு ரங்கன்ட்ட வந்து பேசுறாருங்க. என்ன அப்படின்னா வந்து ஹாஸ்டல்ல பிரச்சனை. என்னால தான் எல்லா பிரச்சனையுமே. நான் வந்து டீமுக்குள்ள இந்த பேக்கிரவுண்ட வச்சு ஒரு இஷ்யூ வரக்கூடாது அப்படின்னு நெனச்சேன். கடைசியில அந்த இஷ்யூவே வந்து வந்துருச்சு. அண்ட் அதே மாரி அம்மாவ வந்து பார்க்குறப்போலாம் எனக்கு கோவம் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்பலாம் வந்து வலிக்குது. அதுவும் அவங்க பேர சொல்லி யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு எனக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆகி செம்மையா கோவம் வருது அப்படிங்கிற மாரி எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் அப் பண்ணி ரங்கன்ட்ட சொல்றாரு. இந்த மாரி ஜாக்கி வந்து ரிஷி ஃபேமிலிய பத்தி பேசிட்டான். அதனால தான் எனக்கு கண்ட்ரோல் இழந்து நான் வந்து அடிச்சுட்டேன். ஸோ நம்ம ரங்கன் என்ன சொல்றாருன்னா, நீ ஃபர்ஸ்ட்டு உன்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து உனக்கு ஒரு பிளஸ் தான்டா. நீ வந்து இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு நீ இது எல்லாத்தையுமே வந்து சார்ட் அவுட் பண்ணு. அண்ட் நம்ம மாதையனும் பார்த்தீங்கன்னா, அம்மாவும் வந்து இந்த மாரி ஒரு பிரஷரான சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ண முடியாம தானே வந்து ஃபர்ஸ்ட்டு குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த செகண்ட் வரைக்குமே அவங்களாலேயே வந்து அத சார்ட் அவுட் பண்ண முடியல. அவங்களோட ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் எப்படி சார் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறப்போ, சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ்க்குமே வந்து ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. யார்ட்ட போய் சொல்றது, ஹெல்ப் கேட்கறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கு அதுலேருந்து வெளிய வரதுக்கு தெரியாம அவங்க மாட்டிட்டு கூட இருக்கலாம். பட் உன்னால முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நீ போயிட்டு அத ரிசால்வ் பண்ணிட்டு வா. என்ன ஆனாலும் சரி நான் உனக்கு கூட நிப்பேன். அதே மாதிரி ஜாக்கி வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ நீ எந்த அளவுக்கு வந்து இத வந்து ஃபீல் பண்றியோ, இல்ல உனக்கு எந்த அளவுக்கு வலிக்குதோ, அவனுக்குமே அந்த அளவுக்கு தான்டா வலிக்கும். ஸோ நீ இதையும் அவனோட சார்ட் அவுட் பண்ணு. நம்ம ரிஷி பார்த்தீங்கன்னா, சரி ஓகேப்பா நம்மளால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் ஜாக்கி கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு போறாரு. ஆனா ரிஷி வந்து அவர் பேசுற டோனும் சரி, அது வந்து ஆரம்பத்திலேயே தெரியுது இது ஒர்க் அவுட் ஆகாதுடா அப்படிங்கிற மாரி. பட் ஸ்டில் அவர் போயிட்டு திரும்ப சாரி இது என்னோட மிஸ்டேக் தான். உங்களுக்கு வந்து கோவம் இருந்தா அடிச்சுக்கோங்க, திட்டணும்னா திட்டிக்கோங்க அப்படிங்கிற மாரி எவ்வளோ பேசுறாரு. அடச்சி போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்கி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இது பத்தாதுன்னு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷி வந்து செம்மையா பண்றான், பிராக்டிஸ் பண்றான் அப்படின்லாம் சொன்னோன்னே, அந்த சைடு ஒரு மாரி ஃபன்னா தான் வீரா அண்ட் பாண்டி கிட்ட போயிட்டு, "டேய் அவன பார்த்து கத்துக்கோங்கடா" அப்படிங்கிற மாரி சொல்ல போயி, அது இவங்களுக்கு ட்ரிகர் ஆயிருது. "அவன் வந்து மட்டும் தான் நல்ல பிளேயர்ன்ற மாரி சொல்லாதீங்க. நாங்க டோர்னமெண்ட் ஆடி நீங்க பார்த்துருக்கீங்களா? அது எப்படி அவன்ட்ட கத்துக்கன்னு என்ட்ட சொல்லலாம்" அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, இதுக்குள்ள மணி பூந்து சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணி, மணியோட சண்டையாகி, இப்போ வீரா அண்ட் பாண்டிக்கு பார்த்தீங்கன்னா, நேரா வேலு அங்கருந்து வந்துருவாரு. "அப்பாடா அடிச்சுக்கிறானுங்கடா" அப்படிங்கிற மாரி வந்து, வீரா அண்ட் பாண்டிக்கு வந்து நம்ம வேலு சப்போர்ட் பண்ற மாரி பேசி, அதுல வந்து நம்ம மணி உள்ள வந்து, "டேய் அவரு இத வேற மாரி கொண்டு போ ட்ரை பண்றாருடா. இது நமக்குள்ள பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்றப்போ, பாண்டி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிய பார்த்துட்டு, "டேய் நீ ஒரு பொண்ணுக்காக தானடா விளையாட வந்த. நீ என்ன கிரிக்கெட் புடிச்சா விளையாட வந்த. எங்கள மாதிரி உண்மையா கிரிக்கெட்டுக்காக வந்தவங்களுக்கு தான்டா இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்றது புரியும். உனக்கெல்லாம் புரியாதுன்ற மாரி சொல்லி விட்டுர்றாங்க. மணி அடுத்து உடைஞ்சு போய் உட்காந்துடுறாருங்க. நம்ம ரிஷி வந்து மணிய கன்வின்ஸ் பண்றேன்ட்டு வந்து, அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு கேஷுவலா ஒரு விஷயத்த சொல்ல போய், மணி ஆல்ரெடி இருந்த மூட்ல, என்னடா நம்மள ஜோக்கராவே பார்க்குறானுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள மறுபடியும் கிளாஷ் ஆயிருது. ரிஷி என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் உன்ன புஷ் பண்ணாம நீ வந்து விளையாடி இருக்க மாட்டலடா. நீ உண்மையாவே தங்கமுக்காக தானே வந்த" அப்படின்னு சொன்னோனே, நம்ம மணி அப்ப என் ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லையா? அதுவும் இல்லாம நீயும் தங்கம் நீங்கலாம் வந்து நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருப்பேன். நீ கூட தான் உங்க அப்பா வந்து புடிக்கல அப்படின்னு சொன்ன. அதுக்காக நான் வந்து உன்ன இந்த மாரி வந்து ஜட்ஜ் பண்ணனா? நான் வந்து இந்த மாரி பேசணும் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுவேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? நீ என்னடா சொல்ற? ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அத சொல்லி காட்டுற தெரியுமா? அசிங்கமா இல்லையா? அப்படின்னு நம்ம ரிஷி கேட்கிறப்போ, நீ மட்டும் என்னடா பண்ற? நீயும் அதே தானே பண்றன்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டையாயி அவரு அப்படின்ட்டு துப்பிட்டு போற அளவுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. சரி விடுறா நான் தான் முட்டாள் ஜோக்கரு. நீங்கலாம் பயங்கரமான அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு மணி ஒரு பக்கம் உட்காந்துடுறாருங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, மணி, ரிஷி, வீரா, பாண்டி, வேலு, ஜாக்கி, மாதையன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அந்த பாய்ஸ் டீமே வந்து பயங்கரமா வந்து சிதறி போய் கிடக்கு. இது போக பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கண்ணன், துளசிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம துளசி வந்து கால் பண்ணி என்ன சென்னை கிளம்பியாச்சா அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல இங்க வந்து பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ அத நம்ம துளசி பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் நீ ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிருவ. இது உன்னோட ஸ்டூடண்ட்ஸ் உன் அளவுக்கு யாருமே வந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. ஸோ உன்னால முடியலன்னா யாரால முடியும் அப்படிங்கிறப்போ, ஆமால்ல அப்படின்னு இவர் வந்து ரியலைஸ் பண்ணுவாரு. இதெல்லாம் உனக்கே தெரியாதா?
முடியாதா அப்படின்னு கேட்குறப்போ, நீ சொன்னது எனக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு எனர்ஜியா இருக்கு. ஸோ நான் இத எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜீவ் வந்து துளசி கிட்ட நான் மீடியால பேசினதெல்லாம் வந்து எந்த டாக்டிக்ஸுமே இல்ல. ஐ ஜென்யூன்லி கேர் அபௌட் யூ அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு டிராமாவ வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ எபிசோட் 82ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 83ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரிவ்யூ பண்ணி இன்னொரு வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.